அண்ணாமலை தொடங்கியுள்ள இயக்கத்தால் தமிழகத்தில் பாஜகவிற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள பாஜக மாநில தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அண்ணாமலை இயக்கத்திற்கு யாரும் எதையும் நம்பி போக வேண்டாம் என கேட்டுக் கொண்டார். அண்ணாமலை இயக்கத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தேசிய தலைமையின் எந்தவித ஆசீர்வாதமும் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சி தனிநபர்களை மையமாக கொண்ட இயக்கமல்ல, தேசம் மற்றும் தேசிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் இயங்கும் கட்சி என்றும் அவர் குறிப்பிட்டார். கட்சியில் இருந்து வெளியேறி பல மூத்த தலைவர்கள் மீண்டும் கட்சிக்கு திரும்பிய வரலாறு உள்ளதாகவும் அவர் கூறினார். பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள இருப்பவர்கள் மட்டுமே இங்கு இருக்க முடியும். வேறு எந்த ஜாதி அமைப்புகளிலோ வேறு எந்த அமைப்புகளிலோ இருக்க முடியாது. ஆகவே யாரும் இதை நம்பி போக வேண்டாம் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரையிலும் எந்த விதமான பின்னடைவிலும் கிடையாது. இதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டு பேசியது போல பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய கட்சி, உலகத்திலே மிகப்பெரிய கட்சி. இன்னைக்கு மிகப்பெரிய தலைவர்களுடைய வரிசையிலே முதல் வரிசையில் இருப்பவர் மோடி அவர்கள் பாரத மோடி அவருடைய வழியிலே தான் இங்கே தமிழக பாரதிய ஜனதா கட்சியும் இந்திய பாரதிய ஜனதா கட்சியும் இயங்கிக் கொண்டிருக்கிறது.